அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மக்களில் அறிவினர்கள் கூறுவார்கள், முஸ்லிம்களாகிய அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு திருப்பிவிட்டது எது என்று. நபியே, நீர் கூறும். கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியவை, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்திச் செல்வான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிங்கால்கள் மீது திருப்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவான் வேண்டி கிப்லாவை நிர்ணயித்தோம். இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருந்தது. அல்லாஹ் உங்கள் ஈமானை, நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லா விதமான அட்டாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்ல. இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவர்களும் அல்ல. எனவே இதை பற்றிய ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதை போல் இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். கிப்லாவை பற்றிய உண்மை இறைவனிடமிருந்து வந்ததாகும். ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. அவர்கள் அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர். நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். முஃமின்களே, உங்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடங்கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளியின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள். இதே போன்று நாம் உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே, நீர் நன்மாரையும் கூறுவீராக.
பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள். இத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நற்கிருபையும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தாம் நேர்வழியை அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாஹின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே எவர் கஃபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்வார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றமல்ல. இன்னும் எவன் ஒருவன் உபரியாக நற்கருமங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி எறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்திக் கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள். அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன். நான் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையோனாகவும் இருக்கின்றேன். யார் இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ இன்னும் நிராகரிக்கும் காஃபிர்களாகவே மறித்தும் விடுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவருடையவும் சாபம் உண்டாகும். அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள். அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள். இன்னும் இணை வைக்கும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹ் தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டு கொள்வார்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதையும் கண்டு கொள்வார்கள். இத்தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள். இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள். அவர்களிடையே இருந்தே தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும். அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதைப் போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம். இவ்வாறே அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெருந்துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான். அன்றியும் அவர்கள் நரக நெருப்பினின்றும் வெளியேறுகிறவர்களும் அல்லர். மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? அந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்டு அறிய இயலாதவை போன்றவர்கள். அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எந்த நற்போதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பீர்களாயின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும்
அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைகளை தான் உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் மன்னிப்பவனுமாக இருக்கின்றான். எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்பத்தொகை பெற்றுக்கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. அவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையையும் விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். இவர்களை நரக நெருப்பை சகித்து கொள்ள செய்தது எது? இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தை உண்மையுடன் அருள் செய்தான். நிச்சயமாக இன்னும் இவ்வேதத்திலே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் சத்தியத்தை விட்டும் பெரும் பிளவிலேயே இருக்கின்றனர்.